வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ உங்கள் ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கான வீடியோ. இன்றைக்கி நான் ஒரு இன்புட் அவுட்புட்டும் கோடிங் டிகோடிங்கில் ஒரு விதமான டைப்பும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லைவ் கிடையாது, சரிங்களா? மண்டே டு சாட்டர்டே மட்டும் தான் லைவ். ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்டட் வீடியோ தான் எப்பயுமே உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரியா? லிங்க்கை கிளிக் பண்ணி பைனோ கொடுத்து மேலே அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும். CWJ15 கூப்பன் கோடு போட்டிங்கன்னா 1999 இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 மாறிடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ் லெவல் 2 மெயில்ஸ் லெவல் வீடியோ கோர்ஸ் இருக்குது, PDF கோர்ஸ் இருக்குது, மார்க் டெஸ்ட் இருக்குது, பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், சூப்பர் பேட்ச் எல்லாமே இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைமாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும், எப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேயும் மொபைல் ஆப்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ ஒரு 2 to 4 மினிட்ஸ் இதுக்கு டைம் எடுத்துக்கலாம், சரிங்களா? சால்வ் பண்ணுங்கள். அடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சால்வ் பண்ணிவிட்டு ஸ்டெப் 5 வரும். அந்த ஸ்டெப் 5ல் 4th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், சரிங்களா? ஸ்டெப் 5ல் 4th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் என்னன்னு சொல்லுங்கள். 2 மினிட்ஸ் தான் டைம், 2 to 4 மினிட்ஸ் டைம்.
ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டரில் மேலே இன்புட்டில் இருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே இல்லையா? ஆல் த டிஜிட் அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர் வித்தின் த நம்பர். ஸோ வித்தின் த நம்பருக்குள்ளே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் வித்தின் த நம்பருக்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, டிஜிட்டல் சம். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 8, 9 அப்படின்னு இருக்குன்னா மிடில் உள்ள 2 டிஜிட்ஸ் ஆட் பண்ணுறான். 8 + 6 14, 4 + 1 என்னது 5. அப்போ அதை 359 அப்படின்னே போடுறாங்க. இப்போ 2, 3, 4, 5 இருக்குன்னா மிடில் டிஜிட் ஆட் பண்ணுறான். 4 + 3 7, அப்போ 275 அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ டிஜிட்டல் சம் பண்ணுறாங்க. சரிங்களா? கிளியரா? அடுத்த ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணி அப்படியே போடுறேன் முன்னாடி. 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 0 ஸ்கொயர் 0 தான், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன செய்கிறாங்க? ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் டிஜிட்டல் சம் பண்ணுறான். 959 இருக்குன்னா 9 + 9 என்னது 18, 8 + 1 என்னது 9, அதை கடைசியாக போடுறாங்க. இப்போ 475 இருக்குதுன்னு வச்சுங்களேன். டிஜிட்டல் சம் 5 + 4 9, 7 அப்படியே வச்சுருக்கான். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணி கடைசியாக போடுறான் 79. இப்போ 039 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கடைசியாக போடுறான். 6 + 1 7, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கடைசியாக போடுறான். சரிங்களா? அடுத்து ஸ்டெப் 4லேருந்து ஸ்டெப் 5 எப்படின்னா, டிஃபரன்ஸ். 9 - 5 4, 7 - 2 2, 3 - 9 6, 7 - 0 0, 4 - 4 0, 7 - 6 1. ஸோ கிளியராக எல்லாத்துக்குமே? சரியா? ஸோ உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். அவங்க கொடுத்துருக்க இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4th ஃப்ரம் த ரைட் ஹேண்டில் நான் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருந்தேன், 4 தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த இன்புட்டுக்கு இது தான் நம்மளுக்கான ஆன்சர். அதே ஃபார்மெட்டில் அப்படியே பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, வாட் இஸ் த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் 9382 அப்படின்றான். ஸோ நமக்கு 9382 இருக்குல்ல, இதோட ஃபைனல் அவுட்புட் இந்த இங்கே வந்து 2. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து, how many zeros in the final output அப்படின்னு கேட்குறான். 2 0 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 2 is your answer. அடுத்து, what is the sum of the number which is third from the left hand in step 3? Step 3ல third from the left hand 948 plus second right from step 4. ஸோ 948 88 ஆட் பண்ணோம்னா 1036. அடுத்து, what is the difference between second from the left hand and third from the right hand in step 4? Step 4ல second from the left handum third from the right handum, இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 66 - 41 25. ஸோ உங்களுக்கான கோடிங் டீகோடிங். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே கண்டிஷனை ரீட் பண்ணுங்கள், நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான டைப்பு. பிலிம்ஸில் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் கொஞ்சம் அதிலேயே ஒரு மாடரேட் லெவலில் கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய பேட்டர்ன் தான் அது. ஸோ மெயின்ஸில் கொஞ்சம் மாடரேட்டாக, எப்போயுமே ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை ஆக தான் இருக்கும். சரிங்களா? அதே மெயின்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 கண்டிஷன் இல்லை 3 கண்டிஷன் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் மெயின்ஸ் லெவலு. ஆர்ஆர்பி பியூ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் இது கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கான்சனண்ட்டாக இருந்தால் அதுக்கான கோடை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வவ்வலாக இருந்தால் லாஸ்ட் லெட்டர் கூடிய கோடையே ரெண்டுக்குமே போடணும். ஃபஸ்ட்டு வவ்வல் லாஸ்ட்டு கான்சனண்ட் இருந்தால் போத்தும் ஃபஸ்ட்டு லெட்டர் கூடிய கோடை போடணும். ஃபஸ்ட்டு கான்சனண்ட் லாஸ்ட் லெட்டர் வவ்வலாக இருந்தால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு கோடு பண்ணணும். மோர் தென் 1 வவ்வல் இருந்தால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் கேப்புன்னு கோடு பண்ணணும். இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் மோர் தென் 1 கண்டிஷன் இஸ் ஃபாலோவுடு தென் அப்ளை ஆல் கண்டிஷன் சேம் ஆர்டர். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனும் 5th கண்டிஷனும் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அவங்க சொல்லதை பண்ணணும். அந்த கோட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் எனக்கு 5th கண்டிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் அதை தூக்கிட்டு கேப்புன்ற கோடை போடணும். இதுதான் 2 கண்டிஷன் அப்ளை ஆனால் பண்ணுறது.
ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், சைல்டு ரைட் சைக்கிள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கான்சனன்ட் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா போத் த கண்டிஷன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச், போத் த கோட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. சியுடைய கோடை டிக்கும் போடணும், டிக்குடைய சுவையை சிக்கும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு கான்சனன்ட் லாஸ்ட் வவ்வல் அப்படின்னா எனக்கு இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்சனன்ட் லாஸ்ட் வவ்வல். சரியா? எனக்கு என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு கான்சனன்ட் லாஸ்ட் வவ்வல், ஃபோர்த்து கண்டிஷன் ரெண்டுக்குமே அப்ளை ஆகுது. ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் என்ன வரும்? ஸோ உங்களுக்கான ஆன்சர் சொன்னேன்னா கண்டிஷன் 1 அப்ளை ஆகிருக்கு, கண்டிஷன் 4 அப்ளை ஆகிருக்கு, கண்டிஷன் 4 அப்ளை ஆகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபஸ்ட்டை லாஸ்ட்டும் லாஸ்ட்டை ஃபஸ்ட்டாகவும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மற்றதுக்கெலாம் அப்படியே இப்போ சைக்கிள் சைல்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றதுக்கெலாம் அதுக்குரிய கோடை டேபிளில் பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிடணும். ஹச்சுக்கு 0, ஐக்கு ஆஷு, எல்லுக்கு பார்த்தீங்கன்னா 4. இப்போ சிக்கும் டிக்குமான கோடை மட்டும் என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். டிக்குரிய கோடு என்ன? எனக்கு டிக்குரிய கோடு 1, அதை ஃபஸ்ட்டாக போடணும். சிக்குரிய கோடு என்ன? 7, அதை லாஸ்ட்டாக போடணும். அவ்வளோதான். ஸோ கண்டிஷன் 4க்கும் கண்டிஷன் 4க்கு என்ன பண்ணுறாங்க? ரைடுன்னு இருக்கா, ஐடியை அப்படியே போட்டுறாங்க. ஈக்குரிய கோடை இங்கே போடுறான், ஆறுக்குரிய கோடை இங்கே போடுறான். இதில் சைக்கிள்னு இருக்கா, சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஒய்சி எல்லோட கோடு +74 அப்படி எழுதிடுனா, ஈக்குரிய கோடை வந்து இங்கே போடுறான், சிக்குரிய கோடை வந்து இங்கே போடுறான். அவ்வளோதான். ஸோ எனக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கிளியரா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, வாட் வில் பி த கோட் ஃபார் த க்ரைம் கவுண்ட்? ஸோ சிக்கு ஃபஸ்ட்டு சி லாஸ்ட் இ, எனக்கு பார்த்தீங்கன்னா 4th கண்டிஷன் க்ரைமுக்கு ரெண்டுமே கான்சனன்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ 4th கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை ஆகுது. சால்வ் பண்ணுங்கள். ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான ஆன்சர், ஸோ 4th கண்டிஷனும் ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, ஸோ ரெண்டுமே வவ்வல் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது? இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வவ்வல்ஸ் அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது. மோர் தென் 2 வவ்வல் இருக்கணும். அப்போ செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது, எனக்கு 5th கண்டிஷன் அப்ளை ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்க, எடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன்.
மானுவல் ப்ரோ. ஃப்ரீயா ஊருக்கு போயிட்டுருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேனுவல், பிரச்சனை இல்லை. இது அது என்னது எஸ்பி வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கான் போலே. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தாங்க, ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிடுச்சு போல். அது எப்படி நம்மளோட பேப்பர் ரிலீஸ் ஆகிறதா என்னது? ரோல் நம்பரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கான். அந்த ஷீட்டு வந்துடும், ரெஸ்பான்ஸ் ஷீட்டை. அதை ஏன் எஸ்பி ரிசல்ட்டெல்லாம் வந்து முடித்த பிறகு, சாரி இனிமேல் தான் எஸ்பி ரிசல்ட் வரப்போதோ மெயின்ஸ்க்கு? ஹலோ, இனி தான் எஸ்பி கிளர்க்கு மெயின்ஸ் ரிசல்ட் வரப்போதோ? ஸோ இனிமேல் தான் எஸ்பிஐ கிளர்க்கு ரிசல்ட் வரப்போதோ? கேட்குது. இனி தான் எஸ்பிஐ கிளர்க்கு ரிசல்ட் வரப்போகுது, கரெக்டாக? சாரி, ப்ரிலிம்ஸ் நீ எப்படி வந்து எழுதியிருக்கேன்னு பார்க்குறதுக்கு. ஆமாம். ஓ, ஃபஸ்ட்டாக எஸ்பிஐ சர்ப்ரைஸாக இருக்கிட்டான். சரிங்களா? சரி, அப்போ இப்போ போனோம்னா நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன தப்பு பண்ணிருக்கோன்னு பார்த்துக்கலாம். ஆர்ஆர்பிபிஓ கிளர்க்குக்கு ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இது குட் நியூஸ் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்துக்க முடியும், கரெக்டாக? கட் ஆஃப் மட்டும் விட மாட்டான், இதை முன்னாடியே பார்த்துக்குவாங்க. சரி 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 ரிசல்ட்டுக்கு முன்னாடியே மேபி இதை விட சான்சஸ் இருக்குது இனிமேல். சரி சரி, ஓகே ஓகே மேனுவல். சரி சரி மேனுவல், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நம்மளே வந்து ராஸ்கோர் நம்மளே அப்படி ஒரு இதை நம்மளே கொண்டு வரலாம். ஓகே மேனுவல், பாருங்கள். சரி மேனுவல், தேங்க்ஸ். சாரி மக்களே, ஒரு ஃபோன். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட், அதாவது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காண்டி உங்களுக்குன்னு ரோல் நம்பர் பாஸ்வேர்டு இருக்கும்ல, டைரெக்டாக எஸ்பிஐ வெப்சைட்டில் கெரியர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட அந்த ஷீட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ தப்பாக இருக்குது, என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக அவனே ஃபஸ்ட்டு விட்டுட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ ஒரு நியூஸ் நானே சொல்லியிருந்தேன், இவர் ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும்போதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். எஸ்பிஐ அதை வந்து கொண்டு வந்துட்டான். இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து எப்படி ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா கட் ஆஃப் உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ அதில் மார்க் எடுத்துருக்கீங்கன்னு பார்க்குற மாதிரி மேபி ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். சொல்ல முடியாது. இப்போ ஆர்ஆர்பிபிஓ இவன் எஸ்பிஐ கொண்டு வந்தானா கண்டிப்பாக ஐபிஎஸ் கொண்டு வந்துடுவான். ஆர்ஆர்பிபிஓ ப்ரிலிம்ஸ்க்கும் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கெலாம் கொண்டு வரலாம். இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கண்டிப்பாக கொண்டு வருவாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் மக்களே, சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு 2 கண்டிஷன் ஃபாலோ ஆகுது. ஃபஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் ஃபாலோ ஆகுது, அதை பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பப்பல் வந்து 5th கண்டிஷனில் இருக்கா? அப்போ என்ன செய்கிறான், ஃபஸ்ட்டு 2ஐயும் தூக்கிட்டு கேப்புன்ற கோடை போட சொல்லியிருக்கேன். போட்டு ஃபைனல் அவுட்டு, இதுதான் ஃபைனல் ஆன்சர், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 1 அப்ளை ஆகுது இதுக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சரை போட்டுட்டாங்க. ஸோ இதுவும் தான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ இதுலேயும் அதே தான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஒரு வவ்வலு ஒரு கான்சனண்ட்டு. ஃபஸ்ட்டு வவ்வலு சரியா, லாஸ்ட்டு கான்சனண்ட்னா 3rd கண்டிஷன் அப்ளை ஆகுது, 5th கண்டிஷன் அப்ளை ஆகுது. ஏன்னா மோர் தென் 1 வவ்வல் இருக்குது. ஸோ மோர் தென் 2 வவ்வல் இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 2மே கான்சனண்ட்டு, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சரையும் சொல்லுங்கள். அப்பப்போ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன் மக்கள், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ என்ன செய்கிறாங்க, தேர்டு கண்டிஷனும் ஃபிஃப்த்து கண்டிஷனும் அப்ளை ஆகுது. தேர்டு கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா இது நம்ம கிடச்சிருது ஆன்சரு. தேர்டு கண்டிஷன் என்ன, கோடு வந்து ஃபஸ்ட் லெட்டருக்குரிய கோடையே பார்த்தீங்கன்னா 2க்கும் கொடுங்கன்ட்டாங்க, 3 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த 2 3ஐயும் தூக்கிட்டு ஃபிஃப்த்து கண்டிஷன் என்ன செய்கிறாங்க, கேப்பு போட சொல்கிறாங்க. போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 1 அப்ளை ஆகுது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, கண்டிஷன் 1க்கு கோட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறான். சரிங்களா, அப்போ டபிள்யூக்குரிய கோடை லாஸ்ட்டும் என்னுக்குரிய கோடை ஃபஸ்ட்டும் போடுறான், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, அரைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து 2மே வவ்வல். செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது. மோர் தென் 2 வவ்வல்ஸ் ஃபிஃப்த் கண்டிஷன் அப்ளை ஆகுது. டப்புன்னு ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம். அதுக்கு சிம்பிள். ஸோ செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது. என்னது, லாஸ்ட் லெட்டருக்கு ஃபஸ்ட் லெட்டருக்குரிய போத் லெட்டர்ஸ் ஆர் கோடட் பை த லாஸ்ட் லெட்டர். அப்போ லாஸ்ட் லெட்டர்னா ஈக்குரிய கோடு என்ன, பெர்சன்டேஜ். 2ஐயுமே ஃபஸ்ட்டுக்கு போட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும். மீத உள்ளதை அப்படியே எழுதிடுறாங்க. இப்போ இந்த பெர்சன்டேஜ் 2ஐயும் தூக்கிட்டு கேப் ஃபிஃப்த்து கண்டிஷன் அப்ளை பண்ணி போட்டாச்சு. சிம்பிள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. ஸோ நான் புதுசாக இந்த கோடிங் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில பேர்லாம் பிகினர்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா இதில் இந்த மாதிரி நான் நியூ பேட்டர்ன்லாம் எடுத்திருக்கேன் நம்ம ராயல் பாஸில். சரி, ரீசனிங்கில். ஸோ CWJ 15 கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பை நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடுப்பது உங்கள் ஜாக்சன் 1010.